நமக்காக மிக பெருசா ஆண்டவர் ஒன்றை இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாரு. 10 ரூபா கொடுத்து வாங்குற பேனாவுக்கு நாம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுப்போம்னா, ஏன் பேனா எப்படி வாங்கைக்கு வந்துச்சு? கொடு, அது எனக்கு வாங்கினது, அது என்னுடைய பேனா. திருடிட்டியோ, நான் கவனிக்காத நேரத்தில் எடுத்துட்டு போயிட்டியோ, அது எப்படி என் பேனாவை நீ எடுக்கலாம்? நீ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு ஃபைட் பண்ணி அந்த பேனாவை நமக்குன்னு பிடுங்கிரும், நம்ம கையில் வாங்கிடுவோம். 10 ரூபா பேனாவுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம்னா, அவர் ரத்தத்தை கொடுத்து நம்மை அவருக்குன்னு வாங்கியிருக்கிறாரு. எந்த அளவுக்கு அவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாரு. ஒருத்தர் ஆமேன்னு சொல்லியிருக்கிறாரு மேடையில் இருக்கிறவர். நீங்கள் எப்படி அடுத்த வாரம் சொல்லுவீங்களா இல்லை அடுத்த மாதம் சொல்லுவீங்களா? ஓ, கேட்டால் சொல்லுவீங்க போல. நல்ல பிள்ளைங்க, தோத்துறோம். திடீர்னு சில்லுன்னு ஒரு ஐஸ் கட்டியை உங்கள் கையில் வச்சா ஏதாவது ஆக்ஷன் கொடுப்பீங்களா இல்லையா? சூடா டீ குடிக்கிற டம்ளரை உங்கள் கையில் வச்சா ஏதாகிலும் ரியாக்ட் பண்ணுவீங்களா இல்லையா? ஏன்னா நாம மனிதர்கள், அதில் எதுவும் டவுட் இல்லையே. நான் அடிக்கடி சொல்லுவேன், மனுஷனாக இருந்தா தேவன் பேசும்போது ஆமேன்னு சொல்லுவான். மனுஷனாக இருந்தா ஏன்னா அவருடைய வார்த்தை ஒரு டீயோட சூடை விட, ஒரு ஐஸ் கட்டியினுடைய ஐஸை விட பல மடங்கு வல்லமை உடையது, வலிமை உடையது, பலனுடையது. அது ஒரு மனிதனை உயிர்ப்பிக்கும், ஒரு மனிதனை எழுப்பும், ஒரு மனிதனை உற்சாகப்படுத்தும், ஒரு மனிதனை உருவாக்கும். செத்து போன டெட் பாடியை கூட அவருடைய வார்த்தை எழுப்பிடும். அதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. ஒன்றுமில்லாமல் இருந்து இந்த உலகத்தை உருவாக்கியது அவருடைய வார்த்தை. சூரியன் உண்டாக்கடவது, சந்திரன் உண்டாக்கடவது அப்படின்னு சொன்னப்போ சூரியன் சந்திரன் உண்டானது. அதுதான் அவருடைய வார்த்தையின் வல்லமை. அப்போ அந்த வார்த்தை நமக்கு நேராக வரும்போது, ஆண்டவர் நம்ம கூட பேசும்போது, தோத்துறான் உனக்கு எப்படி உன் பேனா முக்கியமோ எனக்கு நீ முக்கியம் அப்படின்னு சொல்லும்போது, அப்படியா நான் ஆண்டவருக்கு அவ்வளோ முக்கியமா? ஆண்டவர்